எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ரத்னா. நான் யுவராஜோட அம்மா பேசுகிறேங்க. இந்தியாவிலேயே ஒரு நேர்மையான அதிகாரி டிஎஸ்பியோட மரணத்தை மறைக்கிறதுக்கோ நிரபராதியான பிள்ளைங்களை தண்டனை கொடுக்குற நீதிபதிங்க நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்காங்க. ஐயா ஷாருக்கான் மகனுக்கும் சல்மான் கானுக்கும் உடனே கிடைச்ச நீதி 10 வருஷத்துக்கும் மேலாகியும் ஏழைகளான எங்களுக்கு ஏன் கிடைக்கலைங்கிறது நீதியரசர்களோட பேச்சும் அரசியல்வாதிகளோட பேச்சு போல் காத்தா போனது தான் காரணம்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேலாகி போச்சு. எங்கள் பிள்ளைங்க எந்த குற்றமுமே நிரூபிக்காமல் தண்டனை அனுபவிச்சிட்ருக்குறாங்க. அந்த காரணம் கோர்ட்டும் சட்டத்தையும் மதிக்கிறதுனால தான். ஏன்னா எங்கள் விவசாய பிள்ளைங்க அராஜகம் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய பொறுமை படியளக்கிற வம்சத்தில் பிறந்த நாங்கள் எந்த தவறுமே செய்ய மாட்டோம். அதனால தான் புருஷனை பிரிஞ்ச பொண்டாட்டியும் அப்பா அம்மாவை பிரிஞ்ச பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகாத பசங்களும் குழந்தைங்கள நடுத்தெருவில் விட்டுட்டு எங்கள் பிள்ளைங்க 10 வருஷமாக நீதிபதிங்க தன்னுடைய ஒரு அதிகார பிரயோகம் பண்ணி கொடுத்த தீர்ப்புக்கு எங்கள் பிள்ளைங்க கட்டுப்பட்டு என்றைக்கும் நீதி ஜெயிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு எங்கள் பிள்ளைங்க தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. ஐயா ஒன்று நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் உங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எங்கள் நிரபராதியான பிள்ளைங்களை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு நேர்மையான அதிகாரியை சாகடித்த அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காகவா? ஐயா நான் ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. எங்கள் பிள்ளைங்களை சாகடித்து நீங்கள் நீதி காப்பாற்ற முடியாது. நீதி என்றைக்கும் விலை போகாதுங்கிற தன்னம்பிக்கையில் தான் நாங்கள் இதுவரையிலும் தைரியமாக இருக்கோம். போராடுவோம், ஜெயிப்போம், எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றி கொண்டாடுவோம். அந்த தன்னம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஐயா பாப்பா மோகன் சொன்னாரே, சான்றாவணத்தை வச்சு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னு. அவர் மேலே போட்ட வழக்கு ஏன் இன்னும் நீதிபதிகள் விசாரணைக்கு எடுக்காமல் கிடப்பில் வச்சுருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் சர்ஜிக்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த விஷ்ணுபிரியா இதை விசாரணைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்ஜிக்கிட்ட வக்கீல் மூலிமா மனு கொடுத்துருக்கோம். சிபிஐ விசாரித்து என்ன பண்ணுறது, மூடிட்டாங்களே. அதனால தானே அந்த வழக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கு உண்டான ஆதாரத்தை நாங்கள் நிரூபிக்கிறோம். மறுபடியும் விஷ்ணுபிரியா வழக்கை விசாரிக்கணும். ஆமாம், விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். சர்ஜிக்கிட்ட கொடுத்துருக்கோம். ஜேஎம்னு நாமக்கல்ல கொடுத்துருக்குது. ஆக்சுவலி அதில் விசாரித்த எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு அவங்க ப்ராப்பராக முறையாக விசாரணை செய்யாதனால அதை முறையாக விசாரணை செய்யணும்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்குது. அந்த வழக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. ஏற்கனவே விஷ்ணுபிரியா வழக்கை சிபிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன ரீசன் சொல்லி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. அதை மீண்டும் விசாரிக்கணும். அதில் இருக்கிற எஸ்பி, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் நிறைய மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ விஷ்ணுபிரியா கேஸை யுவராஜுக்கு வெளியிட்டோம்னா விஷ்ணுபிரியா கேஸு மறைச்ச உண்மைகள், யுவராஜ் கேஸில் மறைச்ச சம்பவங்கள் அனைத்துமே வெளியே வந்துடும். அதனால் அதில் அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ண அதிகாரிகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் பிரச்சனை வருங்கிறதுனால அவங்க இப்போ அந்த கேஸை மறைச்சாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரிலங்கிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதையே அது இப்போ யுவராஜ் அவங்களுக்கு ஒரு மதுரையில் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த பெட்டிஷனுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இன்னும் ஹியரிங்கே வரல. அது பாப்பா மகன் மேலே அவர் ஐயா மேலே ஃபைல் பண்ணியிருக்க ஒரு பெட்டிஷனு. அவரும் என்னென்ன அவர் சம்மந்தமாக என்னென்ன ஆவணங்கள்லாம் மேனிபுலேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணாரோ, எப்படி ஹெல்ப் பண்ணார் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் கைடில் யுவராஜோட வழக்கில். இப்போ இந்த விஷ்ணுபிரியா வெளியிடாத அந்த வழக்கு, யுவராஜை வெளியிடாத காரணம் விஷ்ணுபிரியா வழக்கை முடக்கிறது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி முறையான ஆவணங்களை எல்லாம் விசாரிக்கணும். இல்லாமல் இந்த யுவராஜ் வழக்கு முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அதில் ஆவணங்கள் எல்லாமே மேனிபுலேட் பண்ணியிருக்குது. அது சம்மந்தமாக அதுக்கு நேர்மையாக இந்த விஷ்ணுபிரியா மேடத்தோட இதை மறைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணது தப்பு, அதில் உண்மை இருக்குதுன்னு சொல்லி அதுக்குண்டான ஆவணத்தோட 142 டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விஷ்ணுபிரியா அவங்க தந்தை முயற்சி பண்ணாருன்னா இப்போ நாங்கள் இத்தனை பேர் முயற்சி பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ஒருத்தர் முயற்சி பண்ணி என்ன பண்ண முடியுங்க இதில் அந்த வழக்கில்? அதனால தான் இப்போ நம்ம அந்த வழக்கை நம்ம மீண்டும் இது பண்ண சொல்லி நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி